நான் கலையரசன். ரைட்டிங் என்னோடய பேஷன். இப்போ அதோட படம் எடுக்கிறது என்னோடய ப்ரொஃபஷன் ஆயிடுச்சு. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே என்னோடய ப்ரொடியூசருக்கு பவுன் ஸ்கிரிப்டை கொடுக்கணும். ஆனால் இந்த ரைட்டர்ஸ் பிளாக் என்னை பாடாப்படுத்துது. எதுக்கோ டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. இந்த விஷயத்துக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் நல்லாயிருக்கும். அன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக. எஸ், ஸ்க்ரீன் ப்ளே ஜென்ரேட்டிங் ஆப் ஸ்கிரிப்ட் ஜீனி, ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப். தப்பில்லை, தேவைப்படும் போது கிடைக்கிற ஆப்ஷனை பயன்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கும் அன்றைக்கி அப்படி தான் தோணுச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ஜென்ரேட் பண்ண முடிவு பண்ணேன். மச்சான், அதான்டா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று லாக் ஆகிருக்குது. ஆமாம், நாளைக்கு ப்ரொடியூசரை பார்க்குறோம், கதை சொல்கிறோம், படம் பண்ணுறோம். சரி மச்சான், ஓகேடா. இந்தியாவின் சிறந்த திரைக்கதை கொண்ட திரைப்படமாக கடைசி பேருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து இயக்குனர் கலையரசன் நமது சேனலுக்கு அளித்த பேட்டியில், உங்க படம் கடைசி பேருந்து அது மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் உங்க ஸ்கிரீன் பிளேன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றீங்களா? இப்போ எல்லாத்தோட மனசுலையும் ஒரு ஸ்டோரி இருக்கும் காமனா. அதை பார்க்குற அணுகுமுறை தான் மாறுது. அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்ட் தான் இது. நான் என்னோட மைண்டில் இருந்த ஒரு பெர்செப்ஷன் வச்சு தான் இந்த மூவி எடுத்திருக்கேன். அதனால் அது உங்களுக்கு புதுசாக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. கதை எழுதுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அது கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும். அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய முதல் படம் ஸ்க்ரீன் ப்ளேவுக்காகவே பேசப்பட்டது. அதனால் என்னோடய ஸ்க்ரீன் ப்ளேவை இந்த ஆப்பை வச்சு டிசைன் பண்ண முடிவு பண்ணேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது என்னோடய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. கடைசி பேருந்து இயக்குனரின் அடுத்த படைப்பின் அறிவிப்பு வெளியானது. இந்த திரைப்படத்திற்கு கொல்லை என பெயரிடப்பட்டுள்ளது. நீ ஷூட்டுக்கு 10 நாள் தான் இருக்குது. இல்லை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துங்க. பார்த்துக்கிறேன் சார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி பேசிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு செட்டை ரெடி பண்ணிடுவீங்களா? பண்ணிடலாம் சார். ஓகே சார். 17 அன்னைக்கு ஷூட் ஆரம்பிச்சிடல சார். ஆமாங்க. அந்த செப்டருக்குலாம் 13 முடிக்க சொல்லிடுங்க. சரிங்களா? அப்புறம் கடைசி நேரத்தில் பார்த்துக்குங்க, நின்ற போது ஒரு ஹீரோ டேட்டு கிளாஷ் ஆகிரும், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. ஹலோ, காலையில் நியூஸ் பார்த்தீங்களா? சொல்லுங்கள் சார். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்க. சென்னை அருகே பரபரப்பு. நகை கடையில் துணிகர செயல். 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பகல் 11 மணியளவில் நகை கடைக்கு சொந்தமான ஃபேக்டரிக்குள் புகுந்து ஊழியரை தாக்கி கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். அதே நாள் இரவு நகை கடையிலும் பேஸ்மெண்டில் துளையிட்டு 40 kg நகையை கொள்ளையடித்துள்ளனர். சினிமா பாணியில் இந்த கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருவான்மியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். என்றைக்கோ எப்போவோ ஜென்ரேட் பண்ண ஆப்பில் ஜென்ரேட் ஆன ஸ்கிரிப்டு இன்றைக்கி இப்போது என் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னு புரியவே இல்லை. இந்த ப்ரொடியூசரை வேறு கன்வின்ஸ் பண்ணும். ஹலோ, நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன கலை நடக்குது? நம்ம கதையில் எழுதுனது நிஜத்தில் நடந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் வாங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி சார், நான் நேரில் வரேன், பார்த்துக்கலாம்.
என்ன கலை இது? 10 நாள்ல ஷூட் போக வேண்டிய கதை நேற்று சம்பவமாகவே நடந்திருக்கு. அதான் சார் எனக்கும் தெரியல. இப்போ என்ன பண்ண போறீங்க கலை? புரியல சார். கலை, இது கான்ட்ரவர்சி மேட்டரா இருக்கு. பேசாம கதை மாத்திடுவோமா? இல்லை சார், நம்ம இந்த கதையை தான் பண்ணுறோம். நீங்கள் ஏன் இதை நெகட்டிவாக பார்க்குறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பர்செப்ஷனை மாற்றலாம் சார். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு ஒரு டேக்லைன் போட்டால் போதும் சார். பிஸ்னஸ் பண்ணலாம் சார். நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது அது நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தரும் சார். சரியாக பிளான் பண்ணால் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். சார், மீட்டிங்கில் என்ன சொன்னார்? கதை எதுவும் மாற்ற சொன்னாரா? சார், அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது? டேய், நான் யாருன்னு தெரியும் உனக்கு? பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அவார்டு வாங்கினேன் நான். சொன்ன தேதியில் ஷூட்டிங் நடக்கும், சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? சார், நான் கிளம்புறேன் சார். இங்கே இரு, மொபைல் வேறு இருக்கு. பரவாயில்ல சார், நான் ஸ்டடியாக தான் இருக்கேன். நாளைக்கு வேறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் இதை நான் பார்த்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்னோடய போதையால் எனக்கு நெருக்கமான ஒருத்தனை இழக்க போகிறேன்னு அப்போ எனக்கு தெரியலை. தி ரயில்வே இன்சிடெண்ட் இதுதான் என்னோட முதல் வார்னிங். இது அன்னைக்கு எனக்கு தெரியலை. சுற்றி நடக்கிற சம்பவங்களுக்கும் இந்த ஸ்க்ரீன் பிளே ஜென்ரேட்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. என்னாச்சு? தட்டா திறக்க மாட்டியா? சார் சார் ஏன் சார் ஃபோன் எடுக்கல? ஏன்டா கத்துற? எத்தனை தடவை சார் கூப்பிடுறது? நைட் ஃபுல்லும் அப்படாத தூங்கிட்டேன். சுந்தரம் சார். ஏன் சுந்தரத்துக்கு என்ன? சுந்தரம் சாருக்கு என்னாச்சுன்னு சொல்கிறா. நைட்டு 2 மணிக்கு ட்ரெயின் கிராஸ் ஆகும்போது சுந்தரம் சார். சுந்தரத்துக்கு என்னாச்சு? சுந்தரம் சார். சொல்டா, என்னாச்சு? டவுட் சார். கொள்ளை திரைப்படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குனர் போதையில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது ரயில் மோதி உயிரிழந்தார். பொறுப்பற்ற செயல் என மக்கள் கண்டனம். திரைத்துறையினர் ஆழ்ந்த இரங்கல் பதிவு செய்து வருகின்றனர். நேற்று இங்கே தான் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான். அவ்வளோ தூரம் சொல்கிறேன், இருடா இருந்துட்டு போவியாம்மா, நாளைக்கு போகலான்னு சொல்லி சொன்னேன். சார் சார் பாருங்கள் சார், நீங்களே எப்படி உடஞ்சி போனா நாங்களாம் என்ன சார் பண்ணுறது? படத்தை நல்லபடியாக எடுத்து முடிக்கலாம் சார். அதான் சார் சுந்தரம் சார் ஆசைப்பட்டார். பார்த்துங்க சார், ஷூட்டிங் இன்னும் 10 நாள் தான் சார் இருக்கு. அப்படியே நான் கிளம்புறேன் சார். சார், நானும் அப்படியே கிளம்புறேன் சார். நான் ஜென்ரேட் பண்ண எல்லா ஸ்க்ரீன் பிளேவும் சீன்ஸும் அவாய்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸையும் டெலீட் பண்ண ஸ்க்ரீன் பிளேவும் தேடி தேடி பார்த்தேன். கடைசியில் என்னை சுற்றி நடக்கிற சம்பவங்களுக்கும் இந்த ஆப்பில் ஜென்ரேட் ஆன விஷயங்களுக்கும் லிங்க் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஹே, இது ஏதாவது கோஇன்சிடென்ஸாக இருக்க போகுது. கோஇன்சிடென்ஸ் இல்லை. என்னோட முதல் படத்தோட கதை தெரியுமா உனக்கு? ஆமாம். அந்த படம் ரிலீஸ் ஆன 4வது நாள் அதே சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. இந்த ஆப்போட ஆர்ஜின் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன, ப்ளே ஸ்டோரில் பார்த்தா தெரிய போகுது. இல்லைடா, எந்த ஆப் ஸ்டோரியுமே இது இல்லை. அன்னோன் சோர்ஸா? ஆமாம். சரி, நீ ஒன்று பண்ணு, எனக்கு அந்த லிங்க் வந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணு. என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். நான் ஒன்றுடா, அன்னோன் சோர்ஸ்லேருந்து மெசேஜ் வந்தால் கிளிக் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவேர்னஸ் கொடுத்தா நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? சரி விடு, என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பார்த்து வைக்கிறேன். வரிசையாக நடக்கிற சம்பவங்கள் இது வரைக்கும் இந்த ஆப்பில் நான் ஜென்ரேட் பண்ண ஸ்க்ரீன் பிளேன்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியாது. ஆனால் அது நிஜம். இந்த ஆப் எப்படி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுது, யார் இதோட டெவலப்பர் தேட ஆரம்பித்தேன். அதுக்கு பதிலும் கிடைச்சிது. ஹாய்டா. இப்போ தான் உனக்கு கால் பண்ணலாம்னு. அதுக்குள்ளே நானே வந்துட்டேனா? ஆமாம். சரி உள்ளே போ, பேசுவோம்.
ஒரு வழியாக எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ம். அந்த கம்பெனி அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதானே? அந்த கம்பெனியோட லாஸை பேர் பண்ண முடியாமல் அந்த ஓனரும் சூசைட் பண்ணிட்டான். கரெக்டா? நான் இல்லாமல் வேற யாராவது ஹையர் பண்ணிட்டியா? இல்லைடா, நீ வேற. ப்ரௌஸ் பண்ண பேசிக் டீட்டெயில்ஸ் கிடச்சிது. அதை விட முக்கியமான சில விஷயங்களும் கிடச்சிருக்கு. பாரேன். இதுதான் அந்த ஆப்பா? ம். என்னது இது? கடந்த 6 மாசத்துல சிட்டியில் நடந்த மெயின் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டா இருக்கு. இது என்ன ஏயா இல்லை பேயா? அதானே எனக்கும் புரியல. நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே கணிக்குது. இதுவும் தப்பாக இருக்கு. நீ ஒன்று பண்ண, முதல்ல இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடு. எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆகவே மாட்டேது. அன்இன்ஸ்டாலே ஆக மாட்டேது. அப்படின்னா டிவைஸ் எல்லாம் மாற்றிடு. உன் செல்ஃபோனு, லேப்டாப்பு, இதில் எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கே அதெல்லாம் தூக்கி போட்டுரு. இதில் வேறு ஏதோ பெரிய விஷயம் ஒழிஞ்சிருக்கு. இது நீ கையில் வச்சிருக்க வரைக்கும் உனக்கு ஆபத்து தான். வேண்டாம், தூக்கி போட்டுரு. இப்போது இந்த ஆப் என்னோட சாவை எனக்கே ஸ்கிரிப்ட் அனுப்பியிருக்கு. இதுலேருந்து நான் தப்பிக்கணும். ஃப்ளைட்டில் தான் நான் சாகணும்னு இருந்தா என் சாவு இன்னைக்கு இல்லை. ஹலோ. சொல்லுங்க கலை. அதான் சார், ஆக்சுவலாக நான் ஃப்ளைட்டில் போகிற மனுச்சில் அது கொஞ்சம் கேன்சல் பண்ண முடியுங்களா? ஏன் என்னாச்சு? 2 நாள் ஷூட்டிங் வச்சுட்டு இப்படி இல்லை சொல்றீங்க? சார், ஆக்சுவலாக நான் ரீச் ஆகிடுவேன். கொஞ்சம் ட்ரெயின் மட்டும் புக் பண்ணி தர முடியுமா சார் எனக்கு? எதுக்குங்க? ஃப்ளைட்டில் போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம். இல்லை சார் என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. ரீசன் மட்டும் கேட்காதீங்க. பட் நான் நாளைக்கு ரீச் ஆயிடுவேன் சார். பிளான் பண்ணபடி ஷூட்டை முடிச்சிடுவேன் சார். சரிங்களா? ப்ளீஸ் சார். சரி, என்னமோ பண்ணுங்க போங்க. தேங்க்யூ சார். கடைசி பேருந்து இயக்குனர் கலையரசன் வீட்டில் ஏர் பிளாசா விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் இயக்குனர் கலையரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவர் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கொள்ளை என்ற திரைப்படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். ஷூட்டிங்குக்கு கிளம்பும் வேளையில் விபரீதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. கலையரசன் இயக்கத்தில் உருவாக இருந்த கொள்ளை திரைப்படத்தின் ஹீரோ உதய் தனது தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். இவர் கடந்த வருடம் சிறந்த திரைக்கதைக்கான இந்தியா அளவிலான அங்கீகாரம் பெற்ற. சரி, அதை விட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறேன் இரு. அதாவது நேற்று ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பார்த்தேன் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி. அதுவே ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணி சூப்பராக ஸ்கிரிப்ட் தருது. பக்காவாக இருக்கும் பாரு.